பரந்தூர் ஏர்போர்ட் பக்கத்துல 2 லட்சம் ரூபாய்க்கு பிளாட்டை சொந்தமாக்கிக்க முடியும்னா நம்பவே முடியல. அந்த நம்ப முடியாத விஷயத்த இந்த லே அவுட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த லே அவுட் எக்ஸாக்டா எங்க லொகேட் இருக்குன்னா தக்கோலம் பஜார்ல இருந்து கரெக்டா ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல லொகேட் இருக்கு. பஸ் போற ஆன் ரோட்ல தான் இந்த லே அவுட் லொகேட் இருக்கு. இந்த லே அவுட் இன்னைக்கு லான்ச் பண்றாங்க. அதனால நல்ல கூட்டமா இருக்கு. உள்ள நிறைய ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. இந்த லே அவுட் வந்து பாத்தீங்கன்னா சத்யா எலைட் ப்ராப்பர்ட்டிஸ் தான் டெவலப் பண்ணிருக்காங்க. லே அவுட்டோட நேம் ஏஞ்சல் நியூ ஏரோ சிட்டி. பேர் வந்து ஏன் ஏரோ சிட்டின்னு வச்சிருக்காங்கன்னா பக்கத்துல ஏர்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லா டவுட்டுமே உள்ள போய் அவங்க ஸ்டாஃப்ஸ் யாராவது பிடிச்சி எடுத்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சீனியர் நான் சொல்றேன், உனக்கு தெரியலையா? உனக்கு இது உடனே வீடு கட்டி போறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் இது. ஏய் நான் சொல்றேன், இது இன்வெஸ்ட்மென்ட்க்கு தான் பெஸ்ட். ஏன் நான் சொன்னா நீ கேட்க மாட்டியா? ஏய் நான் சொன்னா நீ கேட்க நீ மாட்டியா? சொல்றத நான் என்ன கேட்கணும்? இருங்க. என்ன மேடம் இன்ஃபர்மேஷன் கேட்கலாம்னு வந்தா நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. சார் நான் என்ன சொல்றேன்னா ஒரு இன்வெஸ்ட்மென்ட்க்கு இவங்க சொல்றாங்க சார், நான் உடனே வீடு கட்டி குடி போகலாம் அப்படின்ற சொல்றேன். நம்ம எப்படி இது கரெக்டா இருக்கு? உடனே வீடு கட்டி குடி வேற சார் இங்க பாருங்க சார், பஸ் ரூட் சார் இது. பஸ் ரூட்ல இருந்து உங்களுக்கு ஒரு 300 மீட்டர்ல தான் சார் நம்ம சைட்டே இருக்கு. இந்த பஸ் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தக்கோலத்தும் திருவள்ளங்காடு போற ரூட் சார். இது உங்களுக்கு பஸ் போற ரான் ரோட்ல இருக்கு. ஆமா சார். சரி மேடம், நான் என்ன சொல்றேன், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது ரொம்ப பெஸ்டான இடம். ஏன்னா ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி. இப்போ வாங்கி போட்டீங்கன்னா growth செம்மையா வரும் உங்களுக்கு. அதனால தான் நான் சொல்றேன் சார், நான் வீடே கட்டிட்டு போலான்றேன். அவங்க இன்வெஸ்ட்மென்ட்ன்றாங்க. மேடம் வீடு கட்டினா பக்கத்துல ஸ்கூல் வேணும், காலேஜ் சார் வேணும், எல்லாமே இருக்கு சார். அவங்களே சொல்லுங்க சார். மேம் சொல்லுங்க மேம். அவங்க என்ன உங்களை கேட்க சொல்றாங்க? சார் இங்க ஸ்கூல் பாத்தீங்கன்னா கேந்திரா ஸ்கூலே இருக்கு, சிபிஎஸ்சி ஸ்கூலே இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. இதை விட்டீங்கன்னா காலேஜும் இருக்கு. உங்களுக்கு காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு, கலைமகள் காலேஜ் இருக்கு, ஆர்ட் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு. இதை விட என்ன சார் வேணும்? நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா இது ரெடி டு மூவ் கரெக்ட் தானே? ரெடி டு மூவ்க்கும் கரெக்ட் தான் சார். சொன்னா சார் நானே கரெக்ட் தான். கரெக்ட் தான் சார். அவங்க ஏதோ சொல்ல வராங்க மக்கள். சொல்றேன் சார் ரெடி டு மூவ்க்கும் கரெக்ட் தான். இன்வெஸ்ட்மென்ட்க்கு ரொம்ப பெஸ்டான இடம் சார் இது. ஒரு ரெடி டு மூவோட இன்வெஸ்ட்மென்ட்க்கு பெஸ்ட் சூப்பரான இடம் சார் இது. இப்போ ரெடி டு மூவ்க்கு நீங்க காரணம் சொன்னீங்க. இன்வெஸ்ட்மென்ட்க்கு என்ன காரணம்? சார் இன்வெஸ்ட்மென்ட்னு பாத்தீங்கன்னா இப்ப பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கும் வருது. ஆமா, அந்த ஏர்போர்ட் பேஸ் பண்ணியே நமக்கு இந்த சரௌண்டிங்ல நல்ல வளர்ச்சி இருக்கு. இது எல்லாமே சிஎம்டி லிமிட்டுக்குள்ள வரப்போகுது. என்ன சிஎம்டி லிமிட்டுக்குள்ள வரப்போகுது? அரக்கோணம் வரைக்குமே உங்களுக்கு சிஎம்டி லிமிட்டுக்குள்ள தான் வரப்போகுது. சென்னையில இருந்து அரக்கோணம் வரைக்குமே சிஎம்டி லிமிட்டுக்குள்ள வரப்போகுது. எப்ப மேம் சொன்னாங்க இத? சார் இது சொல்லிட்டாங்க, ஒரு 3 மந்த்ல இதுவும் வந்துரும். உங்களுக்கு தக்கோல வரைக்குமே வந்துருது. தக்கோல வரைக்கும் இந்த அரக்கோணம் வரைக்குமே இப்ப சிஎம்டி லிமிட்டுக்குள்ள வந்துரும். சார் ஜியோ பாஸ் ஆயிடுச்சு சார். உங்களுக்கு 2022ல ஜியோ பாஸ் ஆயிடுச்சு. மேம் உங்களுக்கு அப்ப தெரியும் சார். அதனால தான் சார் சொல்றேன் நான் வீடு கட்டி குடி போகலாம் அப்படின்ட்டு. இல்ல மேம், அப்ப இன்வெஸ்ட்மென்ட்க்கு அவங்க சொல்றாங்க, நீங்க சார் இன்வெஸ்ட்மென்ட்க்கும் ரெடி தான், ரெடி டு மூவ்க்கு ரெடி தான். பெஸ்ட் கேட்டிங்கன்னா இன்வெஸ்ட்மென்ட்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸி சார். இது ரெண்டுமே பண்ணலாம் சார். ஏன்னா இப்ப வீடு கட்டிட்டு நம்ம ஒரு பட்ஜெட்குள்ள வேணும், எனக்கு ஒரு 28 லட்சம் ரூபாய்ல வில்லா வேணும்ன்றாங்கல்ல சார். இப்ப சென்னை லிமிட்ல இப்ப ஆவடி அம்பத்தூர்லாம் பாத்தீங்கன்னா இப்ப 1 கோடி ரூபாய் 1.5 கோடி ரூபாய் போயிட்டு இருக்கு சார். ஓகேங்களா? இப்ப அவங்களுக்கு உண்டான பட்ஜெட் இருக்குல்ல சார், அவங்க வந்து அழகா கட்டலாம்ல சார். உங்களுக்கு 28 லட்சம் ரூபாய்க்கு நீங்க வீடு கட்டி தரீங்க. வில்லாவே நம்ம பண்ணி தரோம் சார். எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் இடத்துல என்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தருவோம் மேம்? சார் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் அவங்க எப்படி சொல்றதுன்னா பேஸ் பண்ணி ஒரு லேண்ட் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் எடுக்கறாங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். இல்ல மேடம், நீங்க இங்க வந்து போட்ருக்கீங்க. ஆமா சார், 28 lakhs சார். 28 ரூபாய்க்கு போட்ருக்கீங்க. ஆமா சார். அந்த 28 லட்சம் ரூபாய்க்கு என்ன கொடுப்பீங்க எனக்கு? ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம பில் பண்ணி கொடுத்துடலாம் சார். 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட்ல எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துருவோம் சார். நம்ம எத்தனை பெட்ரூம் வீடு மேம் கட்டி தருவீங்க? டபுள் பெட்ரூமே பண்ணி கொடுத்துடலாம் சார். டபுள் பெட்ரூமே டூப்ளெக்ஸ் மாடல்ல கொடுத்துடலாம் சார். இல்லனா நம்ம 800 ஸ்கொயர் ஃபீட்லயே பாத்தீங்கன்னா லேண்ட் வந்து கீழவே நம்ம டபுள் பெட்ரூம் போட்டு கொடுத்துடலாம் சார். 800 to 900. அது 28 லட்சம். அது சைஸ் ஏறும்போது பட்ஜெட் அதிகமாகும் சார். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஏத்த மாதிரி ஏறும் சார். வேற ஒண்ணும் சார். உங்களுக்கு நல்லா சொல்ற மாதிரி பார்த்தா இங்க வீடு கட்டலாம் தான் போல இருக்கு. கம்மி ரேட்ல ஸ்கூல் இருக்கு, காலேஜ் இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, பஜார் இருக்கு, இவ்வளவு இருக்கு. கண்டிப்பா கட்டலாம் சார். வீடும் கட்டலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம். அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இல்ல என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன் சார். அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஓகேங்களா? உங்களுக்கு மப்பேட்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை போர்ட் வரப்போகுது. சென்னை டு பெங்களூர் ஹைவே வருது சார். உங்களுக்கு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஜாகுவார் கம்பெனி இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிவிஎஸ் கம்பெனி. ஆமா சார். இது எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சி உள்ள ஒரு கம்பெனிங்க எல்லாம் இருக்கு. அப்ப இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி, உங்களுக்கு ரெடி டு மூவ்க்கும் சரி, ரெண்டுத்துக்குமே சூட் ஆகும் சார். இது அப்ப சமாதானம் ஆயிக்கிறீங்க, ரெண்டுத்துக்குமே சூட் ஆகும். ரெண்டுத்துக்குமே சூட் ஆகும் சார் உங்களுக்கு. சரி, இதெல்லாம் யாரு, நீங்க யாரு, இந்த லே அவுட் பேர் என்ன, இந்த டீடைல்ஸ் கொஞ்சம் மக்களுக்கு சொல்றீங்களா? என்னோட நேம் பாத்தீங்கன்னா உமா மகேஸ்வரி சார். சத்யா எலைட் ப்ராப்பர்ட்டிஸ்ல நம்ம மேனேஜரா இருக்கோம். நம்ம ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ புது சைட் நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். அதாவது பாத்தீங்கன்னா ஏஞ்சல் நியூ ஏரோ சிட்டின்ட்டு. இந்த சைட்டோட நேம் ஏஞ்சல் நியூ ஏரோ சிட்டி. phase 1 phase 2 phase 3 சார். 3 ஃபேசிங்கா பண்றோம். 3 ஃபேசிங்கா பண்றோம் சார் நம்ம. ஓகே மேம். எத்தனை ஏக்கருக்கான ப்ராஜெக்ட் மேம் இது? 8 ஏக்கர் சார். 8 ஏக்கருக்கான ப்ராஜெக்ட் இது. ஆமா சார். டோட்டலா எத்தனை
என்னென்ன plots மேம் இங்க இருக்கு? சார் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 190 பிளாட்ஸ் சார் உங்களுக்கு. 190 plots கிட்ட ஆமா இருக்கீங்க. மினிமம் ஸ்கொயர் ஃபீட்னா இங்க என்ன சைஸ்ல மேம்? 500 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்தே இருக்கு சார். 500 ஸ்கொயர் ஃபீட்டே இருக்கு. 500 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்தே இருக்கு சார். சூப்பர் மேம். உள்ள நம்ம என்னென்ன அம்யூனிட்டிஸ் டெவலப் பண்ணி கொடுக்குறோம் மேம்? சார் அம்யூனிட்டிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் டாப் ரோடு, இபி லைன், அப்புறம் வந்து உங்களுக்கு சோலார் லைட், ஒரு பிளாட்டுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம டேப் வாட்டர் போட்டுருக்கோம் நம்ம. ஓ, வாட்டர் பைப் கனெக்ஷனுக்காக எல்லாம் கொடுத்துட்டீங்க. எல்லாமே கொடுத்துருக்கோம் சார் இது நம்ம. என்னங்க மழைநீர் வடிகால் இருக்கு? ஆமா சார், எல்லாமே இருக்கு சார். அதனால சார் உடனே வீடு கட்டி குடி போகலாம் நான் சொன்னேன் சார். எல்லாமே இருக்கு. ஒரு பிளக் அண்ட் ப்ளே மாதிரி. எனக்கு வீடு கட்டணும்னா எனக்கு இபி லைன் வந்துரும், ஸ்ட்ரீட் லைட் இருக்கும், மழைநீர் வடிகால் இருக்கும். அதை தாண்டி வேற என்ன அம்யூனிட்டிஸ் மேம் சார் கொடுக்குறீங்க? அதை தாண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா நம்ம லேஅவுட்டை சுத்தி காம்பவுண்ட் போட்டிருக்கோம் சார் நம்ம. சிசிடிவி கேமரா இருக்கு, புரியுதுங்களா? ஓகே ஓகே ஓகே. இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. கேட்டட் கம்யூனிட்டி, சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும் சார் உங்களுக்கு. ஓகே மேம், நீங்க சொல்ற எல்லாமே சரி மேம். இப்போ கிளைண்ட் வராங்க, சைட் விசிட் வராங்க. ஓகே. சோ அவங்க இனிஷியல் அமௌண்ட்டா எவ்வளவு எடுத்துட்டு வந்தா இந்த இடத்துல ஒரு பிளாட்டை சொந்தமாக்கிக்க முடியும்? சார் பிளாட்னு வாங்குறாங்க அப்படின்னா 90% நம்ம பேங்க் லோன் நம்ம பண்ணி கொடுக்குறோம், சரிங்களா? பேங்க் லோன் கொடுக்குறீங்கன்னா அப்போ இது டிடிசிபி ரேரா அப்ரூவ்டா மேம்? ரெண்டுமே இருக்கு சார். டிடிசிபி ரேரா அப்ரூவ் ரெண்டுமே இருக்கு உங்களுக்கு. நான் போய் ரெரா வெப்சைட்ல நம்பர் எல்லாம் போட்டு பார்க்கிறதுக்கு தருவீங்களா? இருக்கு சார். சூப்பர். போட்டா வரும்ல? போட்டா கன்ஃபார்மா வரும் சார். ஓகே நிச்சயமா மேம், வரும் சார். செக் பண்ணி வாங்கிக்கங்க மேம் சொல்லிட்டாங்க. நிச்சயமா வருங்க. சரிங்க மேம். அப்போ இது 90% எனக்கு லோன் தரீங்க. ஆமா சார். அப்போ 2 லட்சம் ரூபாய் இருந்தா இங்க நான் ஒரு பிளாட்டே நீங்க வாங்கிக்கலாம் சார். கையில உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் இருந்தா போதும். உங்களுக்கு உங்களோட பேர்ல. எனக்கு பிளாட் கொடுத்துட்டீங்க மேம். நான் 2 லட்சம் கொடுத்துட்டேன். ஓகே சார். நான் மாசம் குறைஞ்சபட்சம் எவ்வளவு கட்டுனா எனக்கு அது சொந்தமாகும்? சார் உங்களோட பேங்க் ப்ரொஃபைல் சார். என் ப்ரொஃபைல் பொறுத்து. ஆமா, ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி நம்ம பேங்க் லோன் பேங்க்ல இருந்து குத்து மதிப்பு ஒரு அப்ராக்ஸிமேட்டா சொல்லுங்களேன். இப்போ ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் எடுக்கறாங்கன்னு வெச்சுங்க சார். ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் நாங்க பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா கையில ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்தா போதும். ரெஜிஸ்ட்ரேஷனோட நம்ம கொண்டு போயிடலாம். மந்த்லி பாத்தீங்கன்னா ஒரு 12000 ரூபாய் 11000 ரூபாய் கட்டினா போதும். ஒரு 11-12000 ரூபாய் மாச தவணையா கட்டினா இங்க வந்து இடத்த சொந்தமாக்கிக்கலாம். சரிங்க மேம். இப்போ நான் வீடு சொன்னீங்களே 28 லட்சம் ரூபாய் வீடு. என்கிட்ட 28 லட்சம் ரூபாய் இல்ல. ஓகே. சோ நான் எவ்வளவு கையில ரெடி பண்ணா என்னால வீடு இங்க உடனே ரெடி பண்ணிக்க முடியும்? கையில ஒரு 5 லட்சம் ரூபாய் இருந்தா போதும் சார். 5 லட்சம் ரூபாய் இருந்தா இந்த 28 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டுக்கான வீட நீங்க நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம் சார். எல்லாமே அவங்களோட ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி தான் சார். இப்போ அதுல வந்து ஒரு தோராயமா எனக்கு மாசம் இவ்வளவு நான் இஎம்ஐ பே பண்ணலாம்னா எவ்வளவு வரும் மேம்? ஒரு about 20 பண்ணலாம் சார். ஒரு 20,000 மாதிரி. 20,000. ஒரு 20,000 ரூபாய் கொடுத்து வாடகைக்கு இருக்கிறவங்க இந்த இடத்துல சொந்த வீட அவங்க இது பண்ணிக்கலாம் சார். வாடகை கொடுக்கறத இங்க அவங்க சொந்தமா இது பண்ணிக்கலாம் சார். ஓகே மேம். இப்போ மேம் சொன்ன மாதிரி இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ல பார்த்தா இங்க ஒரு 9 லட்சம் ரூபாய் அந்த 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்டை நான் இஎம்ஐ கட்டி முடிக்கும் போது அதோட வேல்யூ 20 லட்சம் ரூபாய் இருக்கும்ல? 25 லட்சம் ரூபாய்க்கு மேல ஆயிடும் சார். 25 லட்சமே ஆயிடும். ஆனா நான் கட்டி இருக்கிறது அந்த 9 லட்சத்துக்கு கட்டி இருப்பேன். ஆமா சார். சோ ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இன்வெஸ்ட்மென்ட்க்குமே. உண்மையா சார்? நிச்சயமா சார். சைட்ல தானே மேம் இருப்பீங்க? ஆமா சார். நீங்களும் சைட்ல தானே? கண்டிப்பா நாங்க சைட்ல தான். என் பேர் ஜெயலட்சுமி சார். ஜெயலட்சுமி மேம் இருக்காங்க. உமா மகேஸ்வரி மேம் இருக்காங்க. கால் பண்ணுங்க மேம், டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. என் சேனல் நேம் வேதா ஹோம் அண்ட் லேண்ட் மேம். நம்ம சேனல் பேர் சொன்னா ஏதாவது பார்த்து சப்போர்ட் பண்ணி நெகோசியேஷன் ஆஃபர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது கொடுங்க. ஓகே சார். சோ வந்து கால் பண்றாங்க, வந்து பார்க்கணும்னு விருப்பப்படுறாங்க. கேப் சப்போர்ட் பண்ணுவீங்களா? நிச்சயமா சார். கேப் சப்போர்ட் பண்ணுவீங்க சார். நம்ம ஒரு கூகுள் ஃபார்ம் மாதிரி கொடுத்துருவோம் சார். அதை ஃபில் பண்ணி அவங்க இது பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன டைம் என்ன எத்தனை பேர் வராங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒரு இந்த பஸ்ல அப்ளிகேஷன் புக் பண்ற மாதிரி. ஆமா. ஓகே ஓகே. புக் பண்ணி வந்துக்கலாம் அவங்களே. அவங்க தன்ன கார் வந்துரும் சார் அவங்களோட இது. அந்த கூகுள் இதோட லிங்க்லாம் தரீங்களா? நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு விட்டுறேன். தரேன் சார். லிங்க் கொடுக்குறேன் கீழ. சைட் விசிட் வரணும்னா அதை ஃபில் பண்ணுங்க மேம். உங்களை பார்த்து பண்ணி கொடுத்துருவீங்களா மேம்? கண்டிப்பா ரொம்ப நன்றி மேம். थैंक यू சார். ரொம்ப நன்றி மேம். Thank you so much sir. So guys, தக்கோலம் ஜங்ஷன் 3 கிலோமீட்டர் தான். ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கரெக்டா ஒரு 10 to 15 மினிட்ஸ் டிராவல் டிஸ்டன்ஸ் தான். இன்வெஸ்ட்மெண்ட் ரெடி டு மூவ் ரெண்டுத்துக்கும் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ரெண்டு மேம் அதுக்கு சாட்சி. ஸோ இந்த மாதிரி எக்ஸலண்டான லொகேஷன்ல நீங்க ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா பெட்டர் ஃபியூச்சர் இருக்கும். அண்ட் ரெடி டு மூவ்க்குமே இது பெட்டர் சாய்ஸாகவும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரெண்டுத்துக்கும் சூட்டபிளா இருக்கு. இந்த சரௌண்டிங்ல ப்ராப்பர்ட்டி தேடிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ் இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ மேம். Thank you sir. தேங்க்யூ மேம். थैंक यू சார். தேங்க்யூ. பை.